ஒரு அழகான பெண் தினமும் ஆற்றிலிருந்து 2 பானைகளில் தண்ணீர் எடுத்து வந்தாள். அந்த 2 பானைகளில் ஒன்று மிக அழகாகவும் புதுசாகவும் இருந்தது. மற்றொன்று பழையது. அதில் ஒரு சிறிய ஓட்டை இருந்தது. ஆற்றிலிருந்து வீட்டிற்கு வரும்போது புதிய பானை முழுமையாக தண்ணீரை கொண்டு வரும். ஆனால் ஓட்டை பானை பாதி தண்ணீரையே கொண்டு வரும். மற்ற பாதி வழியெங்கும் தண்ணீரை சிந்திவிடும். இப்படியே 2 வருடங்கள் கழிந்தன. புதிய பானை தனது திறமையை குறித்து பெருமைப்பட்டது. ஆனால் ஓட்டை பானையோ, ஐயோ, நம்மால் இந்த மனிதருக்கு முழுமையான தண்ணீர் கிடைக்கவில்லையே என்று மிகவும் வருத்தப்பட்டது. ஒரு நாள் அந்த பானை பெண்ணிடம் பேசியது. அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். என்னிடம் இருக்கும் ஓட்டையினால் உங்களால் முழு தண்ணீரை வீட்டிற்கு கொண்டு செல்ல முடியவில்லை. உங்கள் உழைப்பு வீணாகிறது என்று அழுதது. பெண் புன்னகைத்துச் சொன்னார், இன்று நாம் வீட்டிற்கு திரும்பும்போது நீ வரும் பாதையை கவனித்துப் பார் என்றார். திரும்பி வரும்போது அந்த பானை கவனித்தது. பாதையின் ஒரு பக்கம், புது பானை இருந்த பக்கம் வெறும் மண் மட்டுமே இருந்தது. ஆனால் ஓட்டை பானை வந்த பக்கமோ அழகான செடிகளும் பூக்களும் பூத்து குலுங்கின. பெண் சொன்னார், உன்னிடம் ஓட்டை இருப்பது எனக்கு தெரியும். அதனால்தான் அந்த பக்கத்தில் நான் சில பூ விதைகளை தூவினேன். நீ தினமும் சிதறிய தண்ணீரால் அந்த விதைகள் செடிகளாக வளர்ந்தன. அந்த பூக்கையை பறித்துதான் நான் இறைவனுக்கு சூட்டுகிறேன். நீ ஓட்டையாக இல்லாவிட்டால் இந்த பாதை இவ்வளவு அழகாக இருந்திருக்காது. கதையின் நீதி: ஒவ்வொருவரிடமும் குறைகள் இருந்தாலும் அவை கூட ஒரு நல்ல பயனை தர முடியும். நம்முடைய குறைகளை பற்றி கவலைப்படாமல் அதை நல்லதற்காக பயன்படுத்த வேண்டும்.